இன்றைய பதிவில் பாருங்க. இன்றைய பதிவில் 2019 இது வந்து ஸ்பெஷல் எக்ஸாம், ஃபார்மசிக்காக வச்ச எக்ஸாம். இதுலேருந்து ஒரு கணக்கு போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 73, வெறும் 100 கேள்வி தான். பொது அறிவில் வெறும் 100 கேள்வி. இது ஃபார்மசி மருந்தாளுநருக்கு வந்த ஸ்பெஷல் எக்ஸாமுடைய ஒரு வினாத்தாள். இது அடுத்தது பாருங்க, ஒரு குட் நியூஸு. இந்த போட்டித் தேர்வுகள்லாம் ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, தேர்வாணையம் கடந்த ஆண்டு ஆனுவல் பிளான் விட்டாங்க. ஆண்டு அறிக்கையின்படி ஏப்ரல் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அறிவிப்பு வரும்னாங்க. அது போல வந்துடுச்சு. அதே போல இந்த மாதம் 25ஆம் தேதி குரூப் 4க்கு அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அறிவிப்பும் வரும். திட்டமிட்டபடி ஜூலை 13ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எக்ஸாம் வரப்போகுது. படிப்படியாக ஒரு 20,000 போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதா பிளான் இருக்காங்க. ஏன்னா அடுத்து 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றதுனால ஒரு 20,000 போஸ்டிங்காவது மினிமம் ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இப்போ என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நான் என் பேர் மனோகரன், நான் எம்எஸ்சி பிஎட் மேத்ஸு. எனக்கு இந்த போட்டித் தேர்வில் ஒரு 30 வருஷம் அனுபவம் உண்டு. நான் குரூப் 1 இன்டர்வியூலையும் போயிட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு வெளி மாவட்ட மாணவர்கள் நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் ஒரு 3, 90 அல்லது 10, 100 நாள் தான் இருக்குது. குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்குது கரெக்டாக. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி படிக்கிறது வசதி இருக்குது. இங்கே பயிற்சி கட்டணம் 5,000 ரூபா தான். இந்த 100 நாளுக்கும் தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு 5,000 ரூபா, மொத்தம் 10,000 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் இங்கே தங்கி படித்து பாஸ் பண்ணலாம். குறிப்பாக இங்கே சிலபஸில் உள்ளபடி உங்கள் சிலபஸை கையில் கொடுத்துருவோம். நியூ சிலபஸ் படி இந்திய வரலாறில் 10 கேள்வி, தமிழக வரலாறில் 20 கேள்வி 30, இந்திய பொருளாதாரத்தில் ஒரு 20 50, மேத்ஸில் ஒரு 25 75, அரசியலமைப்பில் ஒரு 15 90, புவியியல் 5, அறிவியல் 5. இது பொதுவில் 100 கேள்வி, பொதுத்தமிழ் 100 கேள்வி, ஆக மொத்தம் 200 கேள்வி. இந்த 200 கேள்வியில பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் 100க்கு 95 நாங்கள் கேரண்டியாக நடத்திடுவோம். தமிழ் ஆசிரியர் போட்டு நடத்திடுவோம். 95 கன்ஃபார்மாக வரும். பொது அறிவில் இருக்கக்கூடிய ஒரு 75 கேள்விக்கு 60 கேள்வி அட்டன் பண்ணலாம். 15 கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸ், அது விட்டுருங்க. 60 கேள்வி அட்டன் பண்ணலாம். மேத்ஸில் வர 25 கேள்விக்கு கன்ஃபார்ம் 20 அட்டன் பண்ணலாம். 20 அட்டன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நடத்தி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா 5 9 17 175 கேள்வி. 175 கேள்வி நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். நாங்கள் அடுத்தடுத்து படிச்சிங்கன்னா 175 கேள்வி ஈஸியாக எடுக்கலாம். நம்ம இந்த கால்ஃபருக்கு ஒரு 170 இருந்தாலே நம்மளுக்கு எல்லா கோட்டாவிலையும் கிடைச்சிடும். ஒரு 170 எடுத்திங்கன்னா வேலை கிடைச்சிடும். அதனால் வெளிமாவட்ட மாணவர்கள் தைரியமாக வாங்க. வர சனிக்கிழமை ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் 5,000 ரூபா, பயிற்சி கட்டணம் 5,000, தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு 5,000 ரூபா, 10,000 ரூபா எடுத்துன்னு வாங்க. ஜூலை 12ஆம் தேதி கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு இந்த பாடப்பயிற்சி, டெஸ்ட்டு, ஓஎம்ஆர் ப்ராக்டிஸு எல்லாமே கொடுக்குறோம். அதனால் தைரியமாக வாங்க. ஒன்றும் 10,000 ரூபான்றது பெரிய காசு இல்லை. நீங்கள் பாருங்கள், சனிக்கிழமை வாங்க. ஒன்றும் நல்லபடியாக ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருவோம். A to Z சிலபஸை கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது இருக்குது பாருங்கள். 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. குரூப் 4 2010 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதையும் நடத்தி கொடுத்துட்றோம். அதனால் கான்ஃபிடென்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த பதிவில் பாருங்கள். இந்த பதிவில் 2019 அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார்மசி நடந்த எக்ஸாமு, இந்த மாடல் கணக்கு 2 நாளைக்கு முன்னே பதிவு போட்டிருக்கேன். அதே மாடலில் வந்த கணக்கு தான், கொஞ்சம் சின்ன மாற்றம். இது பாருங்க, இதில் 9.6 பெருக்கல் 9.6 பெருக்கல் 9.6 மைனஸ் 5.4 பெருக்கல் 5.4 பெருக்கல் 5.4 கீழே வகுத்தல் 9.6 பெருக்கல் 9.6 பிளஸ் 9.6 பெருக்கல் 5.4 பிளஸ் 5.4 5.4 மதிப்பு. இதை பதிவு பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னே போட்டிருக்கேன். அதே மெத்தட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் மாறும். இங்கே பாருங்க, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க பாருங்க. இதில் ஒன்று பெருக்கல், இன்னொன்று கூட்டல், இன்னொன்று கழித்தல், இதுதான் இருக்குது. ஒரு நம்பர் பெருக்கிருக்காங்க, அப்புறம் கழிச்சிருக்காங்க, அப்புறம் கூட்டியிருக்காங்க.
இது வந்து குறி. நம்பரை பார்த்தீங்கன்னா ரெண்டே நம்பர் தாங்க பாருங்க. ஒன்று 9.6, அதை விட்டா 5.4. இந்த 2 நம்பர் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கிறதுனால அதுல லெட் எடுத்திருக்கோம். ஏ ஈக்குவல் டு இங்க பாருங்க 9.6, பி ஈக்குவல் டு 5.4. இங்க பாருங்க, இந்த நம்பரை ஏ எடுத்துட்டேன் ஒரு நம்பரை, இன்னொரு நம்பரை 5.4 பி எடுத்துட்டேன். இப்ப எங்கெங்கெல்லாம் 9.6 இருக்குதோ அங்கெல்லாம் ஏ போடுங்க, எங்கெங்கெல்லாம் 5.4 இருக்குதோ அங்கெல்லாம் பி கொடுத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அங்க பாருங்க, இந்த 9.6க்கு ஒரு ஏ போட்டோம்னா இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, இந்த 3 ஏவும் பெருக்கணும்னா ஏ கியூப். அடுத்து இந்த மைனஸ் குறி போட்டுங்க. மைனஸ் எங்கெங்கெல்லாம் 5.4 இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பி போடுங்க. இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, அப்ப 3 பெருக்கணுமா பி கியூப். போட்டீங்களா? பி கியூப் டிவைடட் பை இங்க பாருங்க, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ இல்லையா, ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இங்க பிளஸ், இங்க பாருங்க இங்க ஒரு ஏ, இது பிளஸ் இது பெருக்கல், புரிய பாத்துங்க. இங்க ஏ, இங்க ஒரு பி, அப்ப ஏ பி. அடுத்து பாருங்க இந்த பிளஸ், இங்க இந்த 5.4 பி நடத்தம் இல்லையா, இந்த பி இன்டு பி, பி ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்படி ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஈஸியா போட்டுடலாம். இப்ப போன 2 நாளைக்கு முன்ன பதிவில் ஒரு ஃபார்முலா போட்டோம். என்ன ஃபார்முலானா அது பாத்தீங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சு இதே 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கேட்டது கணக்கு போட்டோம். இப்ப இந்த கணக்கு இந்த ஃபார்முலா இங்க பாருங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு, இங்க எப்படி நம்ம பிளஸ் போட்டு இங்க மைனஸ் வந்ததோ அப்படி குறி மாறும். இங்க பாருங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு, இங்க பாருங்க ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர், இங்க பிளஸ் போட்டுங்க, பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த கணக்கு 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கணக்கு போடுறது இந்த ஃபார்முலா, அதாவது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இந்த ஃபார்முலா போட்டோம். இங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இங்க ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த பிளஸ் மைனஸ் ஆக்கணும், இந்த மைனஸ் பிளஸ் ஆக்கணும். இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா. ஏன்னா இங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இருக்கு இல்லையா, அதனால ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பதில் என்ன போடுறோம்னா, இங்க பாருங்க, இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் பதில் இதை போடுங்க, ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்க என்ன இருக்கு, இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குங்களா, அப்படியே போட்டோம். இப்போ என்ன ஆகும், பதிவு பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரும் இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி, ஏபி இங்க 2 இல்ல ஏபி தான் பாருங்க, ஏபி தான், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரும் இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ரைட்டுங்களா? மீதி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி தான் நம்ம ஈக்குவேஷன் கிடைக்குது. நம்மளுக்கு ஏ என்ன நடத்தீங்க 9.6, பி வந்து 5.4. இத கழிங்க, கழிச்சிங்கன்னா 6 4 போச்சுன்னா 2, இங்க 9 5 போச்சுன்னா 4. ஓகேங்களா? 4.2 தான் ஆன்சர். இங்க பாருங்க, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி வந்து 4.2 தான் இதுக்கு ஆன்சர். இது ஒரு ஈஸியான ஸ்டெப், இது ஒரு மாடல். இது வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ற ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். இது பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.